Hello children. விஸ்வாமித்ரர் பிரம்ம ரிஷியா ஆக போகிறேன்ட்டு சபதம் எடுத்திருக்காரே தவிர அவருக்கு காமம் அண்ட் குரோதத்தினால நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, நிறைய தரம் தடங்கல்கள் வருது. ஒரு சமயம் இவர் ரொம்ப வருஷங்கள் தபஸ் பண்ணி தபோ வலிமை ஜாஸ்தியாக இருக்கிற போது இந்திரன் என்ன பண்ணுறான், மேனகாங்கிற தன்னோட தேவலோகத்து கோர்டிசான், அந்த டான்சிங் மெய்டனை இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். இவரும் அந்த டிசையருங்கிற அந்த வலையில் விழுந்ததுனால இவருக்கும் மேனகாக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதுதான் சகுந்தலா. சாக்குந்தல பட்சிகள் அதை வளர்க்குறது. ஏன்னா இவ 2 பேரும் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறான். அந்த பெண் தான் துஷ்யந்தன் மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளுக்கு பரதன்ற ஒரு பையன் பிறக்கணும். இந்த பரதன் தான் நம்ம தேசத்தை ரொம்ப வருஷம் திறமையாக ஆண்டுட்டு இருந்தான், ரூல் பண்ணிட்டு இருந்தான். அதனால்தான் நம்மளோட தேசத்துக்கு பாரதம்னு பேர் வந்தது. இப்போ விஸ்வாமித்திரருக்கு தாம் பிரம்ம ரிஷி ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசை மேலே மேலே வளர்ந்து போய் எப்படியாவது அதை அடையணும்னு மனசை திடப்படுத்திக்கிறார், டிட்டர்மின்டாக இருக்கார். இப்போ அவர் நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வனத்தில் ரொம்ப கடுமையாக தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி அவர் ரொம்ப கடுமையாக பசிதாகவே இல்லாமல் ரொம்ப வருஷம் பண்ண ஆரம்பித்தப்புறம் ஒரு நாளைக்கு அதிகாலையில் சூரியனை பார்க்கச்சே அந்த சூரியனுக்கு நடுவில் சென்டர் ஆஃப் தட் சூரியனில் ஒரு தாமரை லோட்டஸ், அதில் உட்காந்துட்டு கையிலையும் ஒரு தாமரையை வச்சுட்டு ஜெகத் ஜோதியாக அந்த சூரியனோட பிரில்லியன்ஸ், அந்த பிரகாசத்தில் பகவான் நாராயணன் உட்காந்துருக்கிறத பார்க்குறார். அந்த விஷன், அந்த சீன் பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் தேவலோகத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் எல்லாரும் மந்திரம் சொல்லி ஜபிச்சு நாராயணனை வணங்குறா, பகவானை ஸ்தோத்திரங்கள் சொல்லி ஸ்துதி பாடுறா. அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த மந்திரம் அவள் ஸ்துதி பாடுறது இவர் காதில் விழுறது. ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி அவர் அந்த மந்திரத்தை கேட்குற, ரிசீவ் பண்ணுறார். அப்புறம் அதை தன்னோட ஸ்மிருதி, தன்னோட ஞாபகத்தில் வச்சுக்கிறார். அவருக்கு ஒரு ஆடியோ விஷுவல் எஃபெக்ட் கிடைக்கிறது. அந்த மந்திரத்தை ஒரு கிரமத்தில், ஒரு ஆர்டரில் ரிசீவ் பண்ணிட்டு அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பூமியில் தன் ஸ்தானத்தில் இருந்துட்டு அதை அவர் சொல்கிறார், உச்சரிக்கிறார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு பகவான் சூரிய நாராயணன்கிட்டேருந்து இந்த மந்திரம் கிடைக்கிறது. இதுதான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்ரர் கம்போஸ் பண்ணலை, கிரியேட் பண்ணலை. அதை காதில் வாங்கிட்டு நமக்கு அதை கோர்த்து கொடுத்துருது. அங்கே ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துட்டு அவர் அதை சொல்லும்போது இத்தனை வருஷமாக அவரோட மனசில் ஃபீல் பண்ணின காமம், குரோதம், யாரை பார்த்தாலும் அவகிட்ட ஒரு பொறாமை, பேராசை, இந்த மாதிரி டார்க் குவாலிட்டிஸ், இதெல்லாம், இந்த தீய குணங்கள்லாம் தன்னை விட்டு போயிட்டதா ரியலைஸ் பண்ணுறார். காலையில் கதிரவன் உதித்த உடனே எப்படி இருட்டு மறைகிறதோ அந்த மாதிரி அவர் மனசில் ஒரு தெளிவு பிறந்து இருட்டுக்கு சமமான குணங்கள் மறைந்து ஒரு ஒளிமயமான பிரகாசமான பாதை தெரிகிற மாதிரி உணர்ந்தார், ரியலைஸ் பண்ணார். அவருக்கு இப்போது நம்ம தமிழில் சொல்கிறோமே ஊழ்வினை, அந்த முன்வினையால் வந்த கர்ம பலனாக இருந்து பாபங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் அவரை விட்டுட்டு போயிடுத்து. தன்கிட்ட இப்போ அதெல்லாம் இல்லைங்கிறத உணர்றார், ரியலைஸ் பண்ணுறார். தன்னோட ஆத்மா இப்போது எப்பவும் போல தூய்மையாகவே இருக்குது, பியூர் ஆயிடுத்து, அந்த சூரிய வெளிச்சத்தில் அது பியூர் ஆயிடுத்து அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் ஆகுது. அவர் அதை ஒரு மந்திரமாக உச்சரிக்கிறார். காமோ கார்ஷித் மன்யத கார்ஷித், காமோ கார்ஷித் மன்யத கார்ஷித் அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வழியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமம் அண்ட் குரோதம் இது ரெண்டும் என்னை சேர வேண்டாம், பகவானே என்னை இது ரெண்டுக்கிட்டேருந்தும்
விலகி இருக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறார். இதோட காயத்ரி ஜபத்தை முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம்.